Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல கடலை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு பவுல்ல 200 கிராம் கடலை மாவு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கியது. பொடியா நறுக்கிய கொத்தமல்லி. ஒரு வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போதையும் சேர்த்துடுறேன். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக சேர்க்கும் பொழுது போண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டாக்கு மாவு வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து எண்ணெயில் எடுத்து ரவுண்டாக போடணும். அந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக குடிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. மாவு வந்து ஒட்டாமல் நல்லா ரவுண்டாக போடுறதுக்கு தண்ணி தொட்டுட்டு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா நல்லா வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க அப்பப்போ. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். போண்டாக்கு மாவு வந்து கலந்து வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மாவு வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா போண்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக புசு புசுன்னு எழும்பி வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஃபுல்லாகவும் வைக்காமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் போண்டா வந்து உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைனா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளே வந்து மாவு பச்சையாகவே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு போண்டாவாக செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு போண்டா ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணி செய்யறதுக்கு நல்லா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.